ஹாய். இந்த வீடியோவில் குரூப் 2 அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வரும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்துகிற ஒரு எக்ஸாம். யூபிஎஸ்சி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படின்னு வரும்போது ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸர் லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். இந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து 2A அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் போஸ்ட் வந்து நமக்கு அதில் இருக்கும். இப்போ யூபிஎஸ்சின்னு வரும்போது அது வந்து ஐஏஎஸ் அந்த மாதிரி போயிடும். ஸோ இப்போ இங்கே யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு டாக் வேண்டாம், அது நமக்கு டோட்டலாக வந்து வேறு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி வந்து நம்ம படிச்சிருக்கலாம். மோஸ்ட்லி வந்து யாருக்கு டவுட் வரும்னா, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா, யூஜி படிக்கிற லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது. நம்ம வந்து இப்போது அவங்க எக்ஸாம் டேட் கொடுத்துருக்கப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த அந்த டேட்டோட நமக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம குரூப் 2க்கு வந்து எலிஜிபிள். ஸோ லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் 18 இயர்ஸ் டு 35 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப் 2 எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 15th 2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாம்னா இது வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது, இப்போ தான் இதுக்கப்புறம் தான் நான் வந்து எழுத போகிறேன், இல்லை இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன் ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு ஃபுல்லாகவே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அப்ஜெக்டிவ் அப்படின்னா நம்ம வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ், நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுவோம் அந்த ஸ்கூல் காலேஜஸில், ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 200 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 200 கொஷின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ். ஸோ வந்து நமக்கு 300 கொஷின்ஸ் வந்து வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ், 75 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், 25 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூடு வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 200 கொஷின்ஸ் ஆச்சு. 200 × 1.5ன்னு போட்டிங்கன்னா 300 மார்க்ஸ் வந்து வந்துடும். வந்து சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போது தமிழ் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அண்ட் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் கூட ரிலேட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து டோட்டலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் பண்ணி அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சிலபஸ் தெரியல அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த சிலபஸ் நான் பிடிஎஃப் வைக்கிறேன், அதை வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ வாட் இஸ் குரூப் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதனால தான் வந்து அகெயின் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.